தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல சூப்பர் குட் பிலிம்ஸ் பேனர்ல பல வெற்றி படங்களை தயாரித்தவர் தான் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். இவர் ராஜஸ்தான் மாநிலம் போவார் மாவட்டத்தில் உள்ள ஜிண்டா கிராமம் அருகே செவ்வாய்க்கிழமை நடந்த சாலை விபத்துல உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயது 76. தேசிய நெடுஞ்சாலையில உள்ள ஜிண்டா கிராமம் அருகே இந்த விபத்து நடந்திருக்கு. காரை ஓட்டி வந்த கௌதம் சேர்வி படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அவர் சிகிச்சைக்காக ஜோத்பூர்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரா. வந்த தகவலின்படி ஆர்.பி. சௌத்ரி அந்த கிராமத்துல நடந்த தன்னுடைய உறவினர் ஒருவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய மருமகனுடன் கார்ல திரும்பி கொண்டிருந்தார். ஜுண்டா கிராமம் அருகே வந்தபோது திடீரென சாலையில மாடுகள் குறுக்கே வந்ததால கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர சுவரில் மோதி இருக்காங்க. இந்த மோதல்ல ஆர்.பி. சௌத்ரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கார். அவருடைய உடல் இறுதி சடங்குகள் சென்னையில நடைபெற்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தயாரிப்பு துறையில இருந்த இவர் நாட்டாமை, கோகுலம், சூரியவம்சம் உள்ளிட்ட பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. சதீஷ் சங்கர் இயக்கத்துல உருவான மாரிசந்தா இவர் தயாரித்த கடைசி படம். இதுல வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த இந்த படம் 2025 ஜூலைல ரிலீஸ் ஆச்சு. தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி இதுவரைக்குமே 99 படங்களை தன்னுடைய சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிச்சிருக்காரு. அவருடைய 100வது படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்கலாம் அப்படின்னு இருந்தாராம். ஆனால் தற்போது அவர் மறைந்து விட்டதால அவருடைய ஆசை நிறைவேறுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியுமே இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியல்ல ஈடுபட்டு இருக்காரு. சோ தளபதி அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு மீண்டும் நடிக்க வருவார் அப்படின்ற ஒரு சில சோர்ஸ்களுமே சொல்லுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆர்.பி. சௌத்ரி அவர்களுடைய கனவை தளபதி விஜய் அவர்கள் நிறைவேற்ற உள்ளாராம். இவருடைய மறைவிற்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலியுமே செலுத்தியிருந்தார். கண் கலங்கிய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மகனான ஜீவா அவர்களை கட்டி அணைத்து சிறிது நேரம் மௌன அஞ்சலியை செலுத்தினார். இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் எடுத்துள்ள இந்த முடிவு தளபதி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.